பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், 5645வது நபிமொழி முஸ்லிமிலே நீங்கள் பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட காலத்திலே இருந்து உலகம் அழிகிற வரை இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு சம்பவமே தஜ்ஜாலுடைய காரியம்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் இந்த தஜ்ஜாலுடைய வருகையும் அவனுடைய குழப்பங்களும் அவனுடைய குழப்பத்திற்கு பிறகு மக்களுடைய ஈமானுடைய மனநிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த தஜ்ஜாலை பற்றியும் பைபிளில் நிறைய இடங்களில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பைபிளில் இந்த தஜ்ஜாலுக்கு அந்தி கிறிஸ்து, அதாவது அந்த நாளில் வரக்கூடியவன் என்றொரு பெயர் உண்டு, பாவ மனுஷன் என்றொரு பெயர் உண்டு, கேட்டினுடைய மகன் என்றும் அந்த தஜ்ஜாலுக்கு பெயர் இருப்பதாக பைபிளிலே பார்க்கலாம். யோவான் இன்னும் பல்வேறு பைபிளினுடைய சுவிசேஷங்களிலும் இந்த தஜ்ஜாலை குறித்து சொல்லப்பட்டதை பார்க்க முடிகிறது. ஏன் இந்து சமுதாயத்தில் கூட இந்த தஜ்ஜாலை குறித்து வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்து சமுதாயத்தினுடைய ஹரிவன்ஸ் புராணா என்று சொல்லப்படுகின்ற நூலில் 1ஆம் பாகம் 492வது பக்கத்தில் அந்த தஜ்ஜாலை குறித்து சொல்லி இருக்கிற பயங்கரமான ஒரு சில சூழ்நிலைகளை, ஒரு சில சம்பவங்களை பாருங்கள். அந்தாக் ஆசர் என்று அந்த புராணத்திலே சொல்லப்படுகிறது. அந்தாக் என்றால் கண் ஊனமானவன், ஆசர் என்றால் இறுதியில் வரக்கூடியவன். அப்ப இறுதி நாளில் வரக்கூடிய கண் ஊனமானவன் என்று ஹரிவன்ஸ் புராணா என்று சொல்லப்படுகிற ஒரு கிரந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த தஜ்ஜாலை குறித்து அந்த அந்தாக் ஆசர் வண்ணம் நிறைந்தவன், மிகுந்த கொடுமைக்காரன், அவன் மிதமிஞ்சிய எச்சரிக்கையோடு இந்த பூமிக்கு வருவான், வெகு விரைவாக உலகத்தின் பல பாகங்களுக்கும் செல்லக்கூடிய சாத்தானாக இருப்பான், அகங்காரமும் செருக்கும் கொண்ட குருடனாக அவன் இருப்பான் என்று ஹரிவன்ஸ் புராணா என்கின்ற இந்து மதத்தினுடைய புத்தகங்களில் கூட அவனை குறித்துள்ள குறிப்பு காணப்படுகிறது. மேலும் அந்த புத்தகத்தினுடைய 1ஆம் அத்தியாயம் 502வது பக்கத்தில் சொல்லப்படுகிறது, அந்த அந்தாக் ஆசர் என்பவர் மக்காவை நுழைய முற்படுவார், அப்பொழுது அவர் கொலை செய்யப்படுவார் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு எல்லா வேதங்களும் அவனை குறித்து சொன்ன முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்போடு ஒத்து பார்க்கும் பொழுது அது எந்த அளவுக்கு சத்தியமானது, நிதர்சனமானது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த தஜ்ஜால் என்பவன் கியாம நாளினுடைய அறிகுறியாக அந்த நேரத்தில் இந்த உலகத்திற்கு வருவானா, அல்லது எங்காவது ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா அவனை படைத்து வைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறானா என்றால் தஜ்ஜால் இந்த உலகத்தில் எப்பொழுதோ படைக்கப்பட்டு விட்டான். அவன் கியாம நாளினுடைய அறிகுறியாக அப்பொழுது வரக்கூடியவன் அல்ல. பேசுகின்ற பிராணியை போல, அந்த நேரத்தில் வருகின்ற புகையை போல, அந்த நேரத்தில் வருகின்ற ஈசாவை போல, அந்த நேரத்தில் வருகின்ற இன்ன பிற நெருப்புகள், தீபகற்ப பூகம்பங்கள் போன்ற சம்பவங்கள் நிகழ்வதை போல அல்ல. இந்த தஜ்ஜாலை பொறுத்தவரையில் இவன் முன்னதாகவே படைக்கப்பட்டு விட்டான். அவன் எங்கே இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5638வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழக்கு திசையின் மீது கைகளை ஒரு நாள் நீட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கிழக்கு பகுதியினுடைய கடல் தீவில் அவன் இருக்கிறான், கிழக்கு பகுதியின் கடல் தீவில் அவன் இருக்கிறான் என்று 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை நீட்டி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். தஜ்ஜால் முன்னதாகவே படைக்கப்பட்டு ஒரு இடத்திலே பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறான் என்பது உண்மை. அவன் எங்கிருந்து வருவானாம்? முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5629வது நபிமொழி. அவன் சிரியா, ஈராக் என்ற 2 நாடுகளுக்கு மத்தியிலே இருந்து வருவான். வலதுபுறமும் இடதுபுறமுமாக மிக வேகமாக வந்து மக்கள் மத்தியிலே அழிச்சாட்டியங்களை செய்வான். நீங்கள் ஒவ்வொருவரும் அவனிடத்தில் மிகவும் உறுதியாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது அவன் வருகிற இடம். அடுத்து இந்த தஜ்ஜால் என்பவன் எந்த இனத்தை சார்ந்தவனாக இருப்பான்? அவன் முஸ்லிமாக இருப்பானா, யூதனாக இருப்பானா, கிறிஸ்தவனாக இருப்பானா என்று கேட்டால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் யூத இனத்தை சார்ந்தவன். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5643வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இஸ்பஹான் பகுதியை சார்ந்த யூத இனத்தை சார்ந்தவனாகத்தான், இஸ்பஹான் பகுதியில் உள்ள யூதர்களில் ஒருவனாகத்தான் அந்த தஜ்ஜால் வருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப தஜ்ஜால் என்பவன் யூத இனத்தை சார்ந்தவன். அவனுடைய உடல் அமைப்பு முறை எப்படி இருக்கும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 7128வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், தலை அவனுக்கு சுரட்டை முடியாக இருக்கும், பார்ப்பதற்கு அவன் சிவப்பு நிறம் உள்ளவனாக இருப்பான், அதிக உயரமும் மிக குறைந்த குட்டையும் உள்ளவனாக இருக்க மாட்டான், நடுத்தரம் உள்ளவனாக இருப்பான், நல்ல உடல் பருமனானவனாக இருப்பான், அவனுக்கு ஒரு கண் ஊனமுடையதாக இருக்கும், ஒரு கண் குருடாக இருக்கும், அவனுடைய முடியெல்லாம் சுருட்டை முடியாக இருக்கும், பார்ப்பதற்கு சிவப்பாக இருப்பான், நடுத்தரமாக இருப்பான், பார்ப்பதற்கு பருமனாகவும் இருப்பான், நல்ல வண்ணமுடையவனாகவும் இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது அஹமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 20220வது நபிமொழி. இந்த நபிமொழியில் நபி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஒரு கண் அவனுக்கு குருடுதானே, இன்னொரு கண் அவனுக்கு எப்படி இருக்கும் என்றால் பச்சை நிற கல்லை போல மின்னுகின்ற கண்ணாக அவனுடைய கண் இருக்கும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5610வது நபிமொழியில் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த தஜ்ஜாலை பற்றி சொல்கிறார், அவனுக்கு குழந்தை பெறுகிற பாக்கியம் கிடையாது, அவன் ஒரு மலடன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் வந்து குழந்தை எல்லாம் ஒன்றும் சந்ததிகள் அவன் பெறமாட்டான் என்றும் சொன்னார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், புகாரியில் 7131வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் அவனுடைய 2 கண்ணுகளுக்கு மத்தியில் நெற்றி அவனுக்கு கொஞ்சம் நல்ல பறந்து விரிந்து இருக்குமாம், அந்த நெற்றியிலே காஃபிர் என்று அல்லாஹு தஆலா எழுதியிருப்பான். தஜ்ஜாலுடைய 2 கண்ணுகளுக்கு மத்தியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி சொல்லித் தருகிறார்கள், வ இன்ன பைன ஐனைஹி மக்தூபுன் காஃபிர், அவனுடைய 2 கண்ணுகளுக்கு மத்தியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். மேலும் ஒரு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5622 முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், காஃபிர் என்று எழுதப்பட்டிருந்தால் நமக்கு படிக்க தெரியுமா? அரபு தெரிகிற மக்கள் தானே படிப்பார்கள், அரபு தெரியாத மக்களுக்கு எப்படி தெரியும் என்கிற சந்தேகத்திற்கு பதிலளிக்கும் முகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அத்-தஜ்ஜாலு மம்சூஹல் ஐன் மக்தூபுன் பைன ஐனைஹி காஃபிருன் சும்ம தஹஜ்ஜாஹா கேஃப் ஃபா ரா யக்ரஹு குல்லு முஸ்லிம். அந்த காஃபிர்ங்கிற வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது காஃப் ஃபா ரா என்ற 3 எழுத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் தனித்தனியாக உச்சரித்து இப்படி எழுதப்பட்டிருக்கும். எழுத படிக்க தெரிந்த, எழுத படிக்க தெரியாத, யக்ரஹு ஓதுவார்கள், குல்லு முஸ்லிம் எல்லா முஸ்லிம்களும் படிக்கிற வகையில்தான் அவனுடைய நெற்றியில் அந்த அடையாளத்தை அல்லாஹு தஆலா எழுதி வைத்திருப்பான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அங்க அடையாளங்களை குறித்து நமக்கு இப்படி தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்தது தஜ்ஜால் வந்து விடுவான். வந்தால் அந்த தஜ்ஜால் எத்தனை நாள் இந்த உலகத்திலே தங்குவான்? நம்மை போல 70 வருஷம் 60 வருஷம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயுள் காலத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அதே அளவுக்கு அவன் தங்குவானா என்றால் அல்ல. அவன் 40 நாள் தான் இந்த உலகத்திலே தங்குவானாம். 40 நாள் இந்த உலகத்திலே அவன் தங்குவான். ஆனால் அவனுடைய ஒரு நாள் என்பது உங்களுக்கு ஒரு வருடத்தை போல இருக்கும். அவனுடைய 2வது நாள் உங்களுக்கு ஒரு மாதத்தை போல இருக்கும். அவனுடைய 3வது நாள் உங்களுக்கு ஒரு வாரத்தை போல இருக்கும். மீதமுள்ள 37 நாட்களும் சாதாரண நாட்களை போல இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனுடைய விளக்கம் என்ன? ஒரு வருட காலம் நாம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவன் ஒரே நாளிலே நமக்கு தந்து விடுவான். ஒரு மாத காலம், ஒரு வார காலம் நாம் படுகிற துன்பங்கள் கஷ்டங்களை எல்லாம் அவன் ஒரே நாளிலே தந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு கொடுமைக்காரனாக அவன் இருப்பான். இது முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5629 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த தஜ்ஜால் என்கிற இந்த கொடுமைக்காரனை யாராவது
உலகத்தில் பார்த்திருக்கிறார்களா என்றால் சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதான் முக்கியமா நம்ம கவனிக்கணும். சஹாபாக்கள் கண்ணிலே அவனை பார்த்திருக்கிறார்கள். கிறிஸ்தவராக இருந்த தமீமுத்தாரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபி தோழர், அவர் கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை அவர் நமக்கு இப்படி விளக்கி சொல்லுகிறார். அவர் தந்தையினுடைய சகோதரர்களோடு சேர்ந்து ஒரு 30 பேர்களாக கடலில் அவர்கள் பயணம் செய்யும் பொழுது அலைகள் குறுக்கிட்டு 1 மாத காலம் அவர்களுக்கு பயணங்கள் எல்லாம் தடைபட்டு இறுதியில் ஒரு தீவை போய் அவர்கள் சென்றடைந்தார்களாம். அந்த தீவுக்கு அவர்கள் போனவுடனே அந்த தீவுக்குள் பார்த்தால் பேசுகின்ற ஒரு மிருகம் அவர்களை கூப்பிட்டதாம். ஜஸ்ஸாசா என்று சொல்லப்படுகின்ற மிருகம். அந்த மிருகம் தமீமுத்தாரி அவர்கள் அந்த மிருகத்தை பார்த்தவுடனே சைத்தானாக இருக்குமோ என்று பயந்து அலறி போனார். அப்பொழுது அந்த மிருகம் அவர்களோடு பேசியதாம். நீங்கள் இந்த மண்டபத்தில் இருக்கிற ஒரு மனிதனை போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது என்று அந்த மிருகம் பேசியதாம். அப்பொழுது அந்த தமீமுத்தாரியும் அவரோடு இருந்தவர்களும் போய் பார்த்தால் கழுத்திலிருந்து கைகள் கால்கள் எல்லாம் இறுக்கமாக கட்டப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்டு ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனை இவர்கள் பார்த்தார்களாம். பார்த்து நீ யார் என்று கேட்டாராம். அப்பொழுது அந்த உருவம், அந்த மனிதன் பேசினானாம், நான் யார் என்று சொல்லுவது ஒரு முகம் இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் அரபு பேசுகிற மக்களா என்று தஜ்ஜால் திரும்ப கேட்டானாம். அப்ப இவர்கள் சொன்னார்களாம், ஆமாம் நாங்கள் அரபு பேசுகிற மக்கள், இப்படி எல்லாம் பயணத்தில் இருந்தோம், பயணம் இப்படி எல்லாம் ஆனது, அதனால் வந்தோம், உன்னை பார்த்தால் வித்தியாசமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, நீ யார் என்று கேட்டாராம். அப்ப அவன் சொன்னானாம், நான் யார் என்று சொல்லுவது ஒரு புறம் இருக்கட்டும், நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி அவன் கேட்டான். பாலஸ்தீனத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற பைசான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேரித்தம்பழ தோட்டம், அந்த தோட்டத்தில் இருக்கின்ற மரம் உங்களுக்கு கனிகளை தருகிறதா என்று கேட்டானாம். அப்பொழுது தமீமுத்தாரி அவர்களோடு இருந்த மக்கள், பேரித்தம்பழம் தருகிறதே, நல்ல கனிகளை காய்க்கிறது என்ன மக்கள் பதில் சொன்னார்களாம். அப்பொழுது அவன் சொன்னானாம், அந்த மரங்கள் எல்லாம் கனிகள் காய்ப்பதை நிறுத்தி விடுகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது, இனி அங்கெல்லாம் பேரித்தம்பழம் உரைக்காது என்று சொன்னானாம். அடுத்தது அவன் கேட்கிறான், தபரியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குளம், நீர்நிலை, அங்கு இப்பொழுது தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்டானாம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், மக்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், குடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக அங்கே தண்ணீர் உண்டு என்று சொன்னார்களாம். அப்பொழுது தஜ்ஜால் சொன்னானா, அந்த தண்ணீரும் மிக விரைவில் வற்றி காய்ந்து போகும் என்று சொன்னான். அடுத்தது சாம் நாட்டினுடைய சோக்கர் என்று சொல்லப்படுகிற நீரூற்றில் எப்படி இருக்கிறது என்று கேட்டானாம். அப்பொழுது வந்தவர்கள் அதிலிருந்து தான் மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னானாம். அடுத்தது அவன் கேட்கிறான், உங்களிடத்தில் எழுத படிக்க தெரியாத ஒரு இறை தூதர் வந்திருக்கிறாரே, அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. இந்த தமீமுத்தாரி அப்பொழுது இஸ்லாத்தை தழுவவில்லை, அவர் கிறிஸ்தவராக இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய சம்பவம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆமாம் ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் மக்காவில இருந்து புறப்பட்டு இப்பொழுது மதீனாவுக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னார். உடனே தஜ்ஜால் திரும்ப கேட்டானாம், அவர் ஏதாவது போர் செய்கிறாரா என்று கேட்டானாம். ஆம் போர் செய்கிறாரே, போரினுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்று கேட்டான். போர் செய்தார், அரபிகளை எல்லாம் வெற்றி கொண்டார், அரபிகள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இப்பொழுது நடக்கிறார்கள் என்று அந்த தமீமுத்தாரியினுடைய குழு தஜ்ஜாலுக்கு பதில் சொன்னது. அப்ப இவன் சொல்லுகிறான், அந்த தூதரை பின்பற்றி நடங்கள், அது உங்களுக்கு ரொம்ப நல்லது, அவனை பின்பற்றி நடந்தால் அரபுகளுக்கு ரொம்ப நல்லது என்று தஜ்ஜால் ஒரு முன்னறிவிப்பையும் செய்கிறான். அடுத்தது அவன் சொல்லுகிறான், நான் யார் தெரியுமா, நான் தான் தஜ்ஜால், இறைவன் நாடுகிற நேரத்தில் நான் இங்கிருந்து வெளியே புறப்பட்டு வருவேன், அது மிக குறுகிய காலத்தில் வருவேன் என்று தஜ்ஜால் சொல்லுகிறான் என்கிற செய்தி புகாரியில் 5639வது நபிமொழியாக இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம்.